வெல்கம் டு மை சேனல். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப நம்ம வீட்ல இருந்து எப்படி சம்பாதிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்ப வந்து குக்கர் ஆப்ல வந்து ஷெஃபா ஜாயின் ஆயிருக்கேன். நீங்களும் இப்ப குக்கர் ஆப்ல சேர்ந்துக்கணும்னா நம்ம வந்து ஃபாஸ்டா சமைக்கணும். ஃபுட்டு வந்து நம்ம வந்து டேஸ்டா கொடுக்கணும். நீங்களும் இந்த மாதிரி ஃபாஸ்டா டேஸ்டா சமைக்கிற மாதிரி இருந்தீங்களா வீட்டுல இருந்து நம்ம 10,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். நீங்களும் குக்கர் ஆப்ல எப்படி சேர்றதுன்ட்டு நானும் ஒன்னொன்னா உங்களுக்கு சொன்ன போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. இதுல வந்து என்ன சாதகம் பாதகம் கேறது விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு சொன்ன போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நீங்களும் சேர்ந்தா குக்கர் ஷெஃப் ஆப் ஒன்னு இருக்கு. நீங்க அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கணும். அந்த ஆப் நீங்க அந்த ஷெஃப் ஆப் டவுன்லோட் போட்டீங்கன்னா அதுல உங்க போன் நம்பர், அந்த லொகேஷன், அந்த ஏரியா எல்லாமே அதுல இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்க ஏரியால குக்கர் சர்வீஸ் இருந்தா அடுத்த கட்ட நீங்க வந்து என்ன பண்ண தெரியும், ஃபுட் லைசன்ஸ் வந்து FSSAI லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். இதே வந்து நீங்க ஆன்லைன்ல வந்து கூட அப்ளை பண்ணலாம். இது வரத்துக்கு வந்து 1 வாரம் ஆகும். எனக்கு வந்து இந்த லைசன்ஸ் வந்து 1 வாரத்துக்குள்ளவே வந்துருச்சு. எனக்கு வந்து ஒரு 100 ரூபாய் செலவாச்சு. நான் வந்து இதை வந்து 2 வருஷத்துக்கு எடுத்துக்கிறோம். தேவைப்பட்ட நம்ம ரினியூவல் கூட பண்ணிக்கலாம். குக்கர் ஷெஃப் ஆப்ல அப்ளை பண்ணா அவங்களே கால் பண்ணுவாங்க. அவங்களே வீடியோ கால் போட்டுட்டு நம்ம கிச்சனை பாக்குவாங்க. ஃப்ரிட்ஜ், கிச்சன், ஸ்டவ் இதெல்லாம் பாக்குவாங்க. இப்போ பாக்குறதுக்குள்ள நம்ம வந்து கிச்சன், ஸ்டவ், அது ஃப்ரிட்ஜ் எல்லாம் நம்ம கிளீனா வச்சுக்கணும். கொச்சான்னு வச்சுக்க கூடாது. காலைல நம்ம கிச்சன் ஓகே ஆயிடுச்சுன்னா அவங்களே நம்மளே நேர்ல பார்க்க வருவாங்க. அவங்க வந்து நம்ம கிட்ட நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கிறீங்களான்னு கேட்டுட்டு டேட்டு டைம் எல்லாமே கேட்டுட்டு தான் வருவாங்க. இன்ஃபார்ம் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க வரக்குள்ள நம்ம குறைஞ்சபட்சம் 5 இருந்து 10 ஐட்டம் நம்ம பண்ணி வச்சுக்கணும். அவங்க வருவாங்க, வந்து எல்லாம் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே ஓகேவா இருந்தா அவங்க நம்மளே குக்கர் ஆப்ல ஷெஃபா ஜாயின் பண்ணிக்குவாங்க. உங்க மெனுலாம் நீங்களே தான் சேர்த்திக்கணும். ஃபர்ஸ்ட் மெனு வந்து நீங்களே தான் சேர்த்திக்கணும். அப்புறம் ரேட்டு கூட நீங்களே தான் பிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் நீங்க தான் இமேஜ் எல்லாம் அப்லோட் பண்ணிக்கணும். இமேஜ்ல வந்து வாட்டர் மார்க்கோ லோகோவோ இல்ல வேற எது எக்ஸ்ட்ரா இருக்க கூடாது. வேற ஃபுட் மட்டும் தான் இருக்கணும். அது நீங்களே தான் அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் அப்புறமா நம்ம அவங்களுக்கு அப்ரூவலுக்கு அனுப்பணும். எதனா கரெக்ஷன் இருந்தா அவங்களே ரெடி பண்ணிட்டு அப்ரூவல் கொடுக்குவாங்க. இதுல வந்து 5 ஸ்லாட் இருக்கும். ஒன்னு வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஸ்நாக்ஸ், டின்னர், லேட் டின்னர். இதுல நீங்க வந்து 2 ஸ்லாட் புக் பண்ணிக்கணும். மினிமம் 2 இல்லனா நீங்க 5 கூட வச்சுக்கலாம். அது உங்க விருப்பம் தான். உங்களுக்கு யாரனா ஹெல்ப் பண்றவங்க இருந்தாங்களா நீங்க 5 ஸ்லாட் கூட புக் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ஸ்லாட் தான் புக் பண்ணிக்கிறோம். ஏன்னா நான் வந்து 2 ஸ்டவ் கேஸ் தாக்கிது, நான் ஒண்டி தாக்கிறேன் இல்லையா. அதனால நான் வந்து டின்னர் 1, லேட் டின்னர் 1, 2 தான் நான் வந்து வச்சு. பேக்கிங் மெட்டீரியல் 50% டிஸ்கவுண்ட்ல அவங்களே நம்மளுக்கு கொடுக்குவாங்க 3 மாசம் வரைக்கும். அதுக்கப்புறமா நம்மளே நல்ல பாக்ஸா பார்த்து நல்ல பொருளா நம்ம வாங்கிக்கணும். வந்து இந்த மாதிரி பவுச்சி, அதுக்கப்புறமா இந்த மாதிரி டேப்பு, இது வந்து ஃப்ரீயா அவங்களே நம்மளுக்கு தருவாங்க. வாங்க இப்ப அவங்க என்னென்ன மெட்டீரியல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். போய் பாருங்க மெட்டீரியல் எல்லாம். இதுக்கு இது வந்து 500 ml, இது வந்து 250 ml, இது வந்து அத நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து டேப்பு, இது வந்து பவுச்சி. அதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பாடு செய்யணும். கேப்பு போட்டு செய்யணும். முடியெல்லாம் விழுந்தா நம்மளுக்கு கலரா கமெண்ட் வரும். முடி உள்ளாத கேப் போட்டு நம்ம சமைக்கணும். அப்புறம் ஸ்பூனு, பாயாசம் அது இதெல்லாம் தான் ஸ்பூனு. அம்மா கபாப்க்கு வந்து இது பட்டர் ஷீட்டுக்கு இது, அம்மா பக்கெட் பிரியாணிக்கு பக்கெட் இது, அந்த மாதிரி இந்த மாதிரி கூட இருக்கு.
நீங்கள் எதனா கொடுக்கலான்னா இந்த மாதிரி கூட இது அவங்கக்கிட்ட இருக்கும், நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த மாதிரி பாக்ஸ் வாங்கிக்கலாம். சப்பாத்தி கிரேவி கூட போட்டு கொடுக்கலாம். 500 ml பாயஸ் கொடுக்கலாம், சேமியா உப்புமா கொடுக்கலாம், குழம்பு கொடுக்கலாம், பாலக் குழம்பு, நம்ம பருப்பு குழம்பு, இந்த மாதிரி மட்டன் குழம்பு, இந்த மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம். இது வந்து 100 mlக்கு இது வந்து நம்ம தயிர் பச்சடி கொடுக்கலாம், அதுக்கப்புறமா சட்னி கொடுக்கலாம், இதெல்லாமே நம்ம கொடுக்கலாம். பாருங்க, இது வந்து ஜூஸ் டப்பா, இதில் வந்து நம்ம ஜூஸ் கொடுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஜூஸ் வெரைட்டி வருதோ எல்லாமே கொடுக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம வந்து 500 ml இப்போ டப்பான்னு நம்ம ஃபுட்டு கொடுக்குறோங்கன்னு சொன்னால், இதில் வந்து நம்ம வந்து இந்த கோடுக்குதுலேயே மேலே இது ஃபுல்லு ஒரு அப்பா இங்கே வரைக்கும் கொடுக்கணும். அதை விட்டு நம்ம கீழே இருக்கிற கோடு வரைக்கெல்லாம் ஃபுட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து இது அப்பா தான் உங்களுக்கு கொடுக்கணும் கஸ்டமருக்கு. வாங்க இப்போ கிச்சன் பார்க்க போகலாம். இதுதான் குக்கர் ஆப்பு. இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். இது வந்து 20% ஆஃபர் காட்டுது பாருங்கள். இப்போ வந்து அப்படியே கீழே போனால் அப்படியே கீழே போயின்னு இந்த மாதிரி கிச்சன் எல்லோரும் ஓப்பன் பண்ணின்னுக்கிறாங்க. இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கூட கொடுத்துக்கலாம். இப்போ கீழே என்னோடய கிச்சன் வரும். இப்போ வந்து விஎம்எஸ் ஃபுட்டு இதுதான் என்னோடய கிச்சனு. இது வந்து நீங்கள் டேப் பண்ணிங்களான்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு எனக்கு வந்து ஆர்டர் இவ்வளோ வந்துன்னுக்குது 177. அதுக்கப்புறம் ஃபீட்பேக்கு 45 வந்துன்னுக்குது. இதுதான் இந்த கிச்சன் விஎம்எஸ்ஸு. நீங்கள் இந்த மாதிரி கிச்சன் தம்ப்லைன் வச்சுக்கணும். அப்படியே கீழே அப்படியே வந்தால் உங்கள் மெனு எல்லாம் காட்டும், நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணின்னுக்கிறீங்கன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் வேலையை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து சிக்கன் மட்டன் எல்லாமே இது எக்கு, அதுக்கப்புறமா எல்லாமே வச்சுன்னுக்குறோம், வெஜ்ஜி நான்வெஜ்ஜி எல்லாமே. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ டிஷ்ஷு முடியுமோ நீங்கள் அவ்வளோ வச்சுன்னு மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 57 இதுக்கு இது இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். பார்க்கறதுக்கே ஒரு டிஷ் எவ்வளோ அட்ராக்ஷனாக பார்க்கவே நல்லா இருக்குது இல்லையா, சூப்பராக. இப்போ நம்ம வந்து அடுத்த வந்து ஓம் ஷெஃப் ஆப்பே பார்க்கலாம். பாருங்கள், ஓம் ஷெஃப் ஆப்பு பார்க்கலாம். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோங்கன்னுட்டு பாருங்கள். இது வந்து எனக்கு இன்றைக்கி வந்து ஆர்டர் வந்து 6 ஆர்டரு. இந்த வாரம் 15 ஆர்டர், மந்த் வந்து 64. பாருங்கள், இன்றைக்கி வந்து எனக்கு இந்த வீக் வந்து 4220 ரூபாய் வந்துருந்துச்சு. இந்த மந்த் வந்து 16962 ரூபாய்க்கு இது. இப்போ வந்து எனக்கு வந்துன்னுக்கிற லிஸ்ட் எல்லாமே காட்டுது, ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்துன்னுக்குதுன்னு. இந்த மாதிரி காட்டினுக்கும் நம்ம எவ்வளோ பண்ணின்னுக்கிறோங்கன்னுட்டு. இப்போ வந்து நம்ம ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குவாங்க, நம்மளுக்கு நல்லது கொடுக்குவாங்க, பேடும் கொடுக்குவாங்க. நம்ம வந்து எனக்கு வந்து எல்லாம் 5 ஸ்டார் வந்துருக்குது. எங்கேயோ ஒரு 2-3 இடத்துல ஒரு 2 ஸ்டார் 1 ஸ்டார் அந்த மாதிரி வந்துருக்குது. ஆனால் ஜாஸ்தி 5 ஸ்டார் வந்துருக்குது கொடுத்துன்னுக்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாரென்னா இருந்தாங்களான்னா நீங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த குக்கர் ஆப்பில் ஜாயின் பண்ணினா அவங்களும் என்ன மாதிரியே சம்பாதிக்கலாம். எதனா உங்களுக்கு டவுட்டு அந்த மாதிரி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்த வீடியோ போடுறேன். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.